முழுக்க காரணம் என்ன அப்படின்னா இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இதெல்லாம் சார் அந்த பிள்ளைங்க வச்சுக்கிட்டு ஓடுறது ஒடியாது, எக்ஸாமு நார்மலான ஆள் ஹஸ்பண்ட் கிட்ட ஓடியாட்டம், குழந்தைங்கிட்ட ஓடியாட்டம், ஒரு ஃப்ரீ கிடைக்காது. இந்த ஹார்மோன்ஸ் அப்பெல்லாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணும். அவங்களோட நிலமை பரிதாபம் தான் சார். அதாவது இது இந்த பிளாஸ்டிக் அடுத்தது பாருங்க, இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கூட கேட்கலாம். இந்த பாருங்க அந்த சிலிக்கா, இது வந்து இந்த சின்ன சின்ன வாட்ச், அந்த ஷூக்கு அந்த தண்ணி ஈடுபடக்கூடாது, லைட்டாக பட்டா இங்கே நீங்கள் எப்படி எடுத்து பாருங்க சார். இது ரப்பரா, இது ஏதாவது பஞ்சம் மசாஜ் வச்சு நல்லா புரிஞ்சு வச்சுருக்கோம் சார். அது என்னன்னு மட்டும் பார்த்து சார். இல்லை அது ஆக்சுவலாக இது எதுக்கு வைக்கிறாங்க இதில்? அது ஒரு லேயர் உள்ள வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்து சார் இந்த பிளாஸ்டிக், அதுக்கு அடுத்த லாஸ்ட் லேயர் பாருங்க ஹெவி பிளாஸ்டிக். இங்கே பாருங்க, இதுதான் ஹெவி பிளாஸ்டிக். இதுக்கு கீழே காத்தோட்டம் இருக்குமா சார்? ஒரு செடி முளைக்கணும்னா கூட அதுக்கு என்ன வேணும்? காற்று இருந்தால் தான் காய்க்கும், பூக்கும் காய்க்கும் கிடைக்கும். காத்தோட்டமே இல்லாமல் ஒரு பொண்ணு வாழலாம் சார். வருஷத்தில் 60 நாள், வாழ்க்கையில் 2700 நாள். கால்குலேஷன் பண்ணி பாருங்க, நாப்கின் கால்குலேஷன். இல்லை கால்குலேஷன் பண்ணி பார்த்தா நமக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது சார். பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெருப்பில் போட்டாலும் பூமியில் போட்டாலும் வேலைக்கு ஆகாது. இதை நீங்கள் புரிஞ்சிங்கன்னா இங்கே பாருங்க, இதுதான் சார் சொல்லியிருக்காங்க. இந்த இது பாருங்க அப்படியே தண்ணியில் போட்டிங்கன்னா பாயசம் மாதிரி. ஸோ இதுதான் டயாக்சின். இது என்ன பண்ணுன்னா கர்ப்பவதிக்குள்ள போச்சுன்னா ஒரு 10 வருஷம் வரை இருக்கிறது தெரியாது. 10 வருஷம் கழிச்சு அழுகிய நிலையில் கர்ப்பப்பையோட அழுகி எடுத்து வரும். மலக்கட்டமையை கொடுப்போம், நீர்க்கட்டியை கொடுப்போம். ஸோ கர்ப்பப்பையை சம்மந்தப்பட்ட கேன்சர் கொடுப்போம். ஸோ அது இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மூக்கு மட்டும் சுவாசிக்காதுங்க சார். நம்மளுடைய ஒவ்வொரு செல்ஸும் நவர்வார்கள் அத்தனையுமே சுவாசிக்கும். கர்ப்பப்பையில் சுவாசிக்கிறது நுரையீரலை தாக்கும், நுரையீரலை தாக்குறது மூளையை தாக்கும். ஆக்சிஜன் எல்லாம் ஒரே மாதிரி தான் போயிட்டு பாஸ் ஆகுது. ஸோ அதுதான் சார் இது. அப்படிங்கிற பட்சத்தில் பாதிப்பு அப்படிங்கிறது இந்த நாட்டிலும் ஒரு காரணம் சார். இதை நீங்கள் புரிஞ்சு பார்த்தீங்கன்னு பாருங்க, எதுவுமே அப்படியே தான் இருக்கு பாருங்க. இதை நல்லா இறுக்கி புரிஞ்சு இதை தொட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன பிளாஸ்டிக்கா, பேப்பரா, ரப்பரா அப்படிங்கிறது நல்லா பாருங்க. என்ன நமக்கு பாருங்க எதுவுமே தெரியல. இதெல்லாம் சார் இல்லை பேப்பர்னா இது வரைக்கும் இதாக இருக்கும், காஸ்ட்லியாகவும் இருக்குங்க சார். காஸ்ட்லியாக இருக்கிறது இன்னும் குழந்தைங்க டைப்பரில் வரும். சார் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க சார். ஏதாவது